அதாவது வேலூர் அடுத்த கீழ்மனூர் ஆவாரம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு கடந்த 2 நாட்களாக வாந்தி, மயக்கம் உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக ஆவாரம்பாளையம், பஜனை கோவில் தெரு மற்றும் நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த 4 பேருக்கு இந்த வாந்தி, மயக்கம், பேதி உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவமனையில் கடந்த 2 நாட்களாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்து அப்பகுதி பொதுமக்களிடையே நாம் நேரடியே சென்று கேட்டபோது அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால், கடந்த 2-3 நாட்களாக இது போன்ற தொடர்ந்து தங்கள் கிராமத்தில் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வாந்தி, மயக்கம் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. இதற்கான காரணம் என்னவென்று தற்போது வரை தங்களுக்கு தெரியவில்லை. சிலர் மட்டும் மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மற்றவர்கள் அன்றைக்கு மட்டும் சென்று அதற்கான மருந்துகளை வாங்கிக் கொண்டு அவர்கள் வீட்டுக்கு வந்து விடுகின்றனர். ஆனால் தொடர்ந்து தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இது போன்ற வாந்தி, மயக்கங்கள் ஏற்படுகின்றன. இதற்கான காரணங்கள் என்னவென்று தங்களுக்கு இதுவரை தெரியவில்லை என்று அந்த அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இது குறித்து அந்த நோய் தொற்றுக்கு ஆளாகிய அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளிடம் நாம் தொடர்ந்து அவர்களிடம் சென்று போய் கேட்டபோது அவருடைய உறவினர்கள் தெரிவித்தது என்னவென்றால், இரவு நேரத்தில் இவர்கள் உணவு உண்டுவிட்டு படுத்தார்கள். ஆனால் காலையில் இவர்களுக்கு இது போன்ற வாந்தி, பேதி உள்ளிட்டவை ஏற்பட்டதன் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஆனால் எதனால் இது போன்ற இவர்களுக்கு ஏற்பட்டது என்று தங்களுக்கு தெரியவில்லை என்று தெரிவிக்கின்றனர். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் சிலர் தெரிவிப்பது என்னவென்றால், கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் தண்ணீரானது 2 மாதங்களுக்கு பிறகு திறந்து விடப்பட்டிருக்கின்றன. அந்த தண்ணீர் வரக்கூடிய குழாயில் பொதுமக்கள் தண்ணீர் பிடித்திருப்பதாகவும், அந்த குழாயில் கழிவுகள் அதிகமாக ஏனென்றால் 2 மாதங்களுக்கு பிறகு தண்ணீர் விடப்பட்டதின் காரணமாக அந்த குழாயில் இருக்கக்கூடிய கழிவுகள் அந்த தண்ணீரில் வந்ததாகவும், அதை பொதுமக்கள் பிடித்துச் சென்று அவர்கள் குடித்ததால் இதற்கான காரணம் என்றும் சிலர் தெரிவிக்கின்றனர். ஆனால் இதற்கான காரணம் என்னவென்று தற்போது வரை முழுமையாக தங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனே இதற்கான ஆய்வு மேற்கொண்டு உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான காரணம் என்னவென்று உடனே ஆய்வு மேற்கொண்டு அதற்கான தீர்வை வழங்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இருந்தபோதும் தற்போது வரை 3 பேர் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். 2 பேர் அரசு மருத்துவமனையிலும், ஒரு சிறுவன் 4 வயது சிறுவன் வேலூரில் உள்ள தனியார் சிஎம்சி மருத்துவமனையிலும் தொடர் சிகிச்சையில் இருந்து வருகின்றார். மேலும் பொதுமக்களுக்கு சிலருக்கு இது போன்ற வாந்தி, மயக்கம் அவ்வப்போது ஏற்பட்டு வருவதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர்.